Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. 1991 திராவிட முன்னேற்றங்களும் வரல, 1996 அண்ணா திமுக வரல, 2001 இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி, 2006 திமுக ஆட்சி, இப்படி மாறி மாறி ஆட்சி வரும். இன்றைய தினம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்குது. இந்த சூழ்நிலையில் கூட அதிமுக 47 இடங்கள் வெற்றி பெற்று சொன்னால் இது மிகப்பெரிய வெற்றி. இன்றைக்கு கூட்டணி சார்பாக பார்க்கும்போது 6 இடங்கள் 53 இடங்கள் வெற்றி பெற்றுக்கிறோம். இந்த சூழ்நிலையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு சில முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினராகி அவருடைய ஆசைக்கு அமைச்சர் ஆக வேண்டும் ஆசைக்கு எங்களோடு நாங்கள் தலைமை அறிவிக்கப்பட்ட அதன் மூலமாக வெற்றி பெற்று வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தவறான வழியிலே அழைத்து சென்றுகின்றார்கள். இது உண்மையாலுமே சட்டத்துக்கு புறமானது, நீதிக்கு புறமானது. இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தூய்மையான ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். தூய்மையான ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் எல்லா இடத்திலும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு கட்சியில் கருத்து வேறுபாடு நடக்குது, அந்த கருத்து வேறுபாடுகளை மையமாக வைத்து ஒரு சாரார் வீட்டுக்கு சென்று வருவது எந்த விதத்தில் நியாயம்? இதா தூய்மையானது? ஆக எங்க இயக்கத்திற்கு இப்படி வந்திருக்குது, எல்லா இயக்கத்திற்கும் சோதனை வரும். இது தவறான முன்னுதாரணம். இதுவரை தமிழக வரலாற்றிலே இல்லாத ஒன்று. இன்றைக்கு எத்தனையோ கட்சிகள் ஆட்சி இருந்திருக்குது, எத்தனையோ கட்சிகள் கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சிருக்குது. ஆனால் எந்த தலைவருமே பிரிந்த இயக்கத்துக்கு வீட்டுக்கு சென்றது கிடையாது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே தவறான பாதையிலே என்னிடம் தமிழக வெற்றி கழக தலைவர் சென்று கொண்டிருப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சட்ட நீதியாக பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஒரு பொதுச் செயலாளர், இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற கட்சி தலைவர், அவர்தான் விப்ப கொறடாவை நியமிக்க முடியும். அப்படி நியமிக்கப்பட்ட கொறடா தான் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கை ஒரு தீர்மானம் வருகின்ற பொழுது அதை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று முழுமையான தகவல் கொடுக்கப்பட்ட பிறகும் அவள் எதிர்த்து வாக்களிக்கின்ற சொன்னால் அங்கே குதிரை பேரம் நடைபெற்று கொண்டுதான் பலர் தகவல் பரவுகிறது, பேசப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே தூய்மையான ஆட்சி நடத்துவோம் என்று சொல்லிவிட்டு இதற்கெல்லாம் இடமளிக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மக்கள் தான் இதற்கு நல்ல முடிவை கட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் 108 இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. அதில் ஒரு இடம் 2 இடத்துல அவர் போட்டியிட்டார், ஒரு இடத்துல வெற்றி வாய்ப்பு இழந்துட்டார். 107 ரிசைன் பண்ணிட்டார். 2 இடத்துல போட்டியிட்டார், ஒரு இடத்துல ராஜினாமா செஞ்சிட்டாரு. 108 107 போயிட்டது. பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அந்த ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவருடைய கட்சியுடைய எண்ணிக்கை 106 தான். எனக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் வெற்றி பெற்று இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ந்த காரணத்தினால தான் அந்த 118க்கு மேலே அந்த வாய்ப்பு கிடைச்சி தான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. நிறைய தேர்தல் நேரத்தில் நிறையா தமிழக வெற்றி கழக தலைவர் அவர் சொன்னாங்க. அதன்படி எதுவுமே இதுவரைக்கும் நடைமுறையை பின்பற்றவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதோட இன்றைக்கு தமிழகத்தில் 34% வாக்குகள் தான் பெற்றிருக்கிறாங்க. 66% பேர் இன்னும் எதிர்பார்த்தா இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுடைய கூட்டணி 1,34,00,000 வாக்குகள் பெற்றிருக்குது. அதிமுக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும்
வலிமையான இயக்கம், அதிக உறுப்பினர்கள் கொண்ட இயக்கம். இன்றைக்கு கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவ்வப்போது மக்கள் முடிவு செய்து அதற்கு ஏற்றவாறு சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். இதுதான் இன்றைய நிகழ்வு. அவர் தொகுதியில் எத்தனை ஜெயிச்சு வந்திருக்காரு? அவரே போன தடவை தோத்து தானே போனார். இப்போ எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்ட சாடை கேட்டு அவருடைய விருப்பப்படி தான் நாங்கள் வேட்பாளரை தேர்வு செஞ்சோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் வேறு செய்யலை. ஒவ்வொரு மாவட்ட கழக செயலும் உழைக்கின்றார்கள். அந்தந்த மாவட்ட செயலாளருக்கு தான் யார் வேட்பாளரை நிறுத்தினா வெற்றி பெறுவார்கள், யார் மக்கள் ஆதரவு தருவார்கள், யார் கட்சி நிர்வாகிகள் முழு ஒத்துழைப்பு தருவார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற 38 சென்னை உட்பட 38 மாவட்டங்களிலும் மாவட்ட கழக செயலாளர்கள் கொடுக்கப்பட்ட அதுதான் கொடுத்தோம்.